சாவி வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக அந்த சாவி ஸ்டாண்டில் மாட்டிடணும். போகும்போது தேடக்கூடாது, வெளியே போகும்போது ஒரு விஷயத்தை தேடக்கூடாது, முன்னாடியே பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கணும். ஓகே, இது என்னுடைய ஹேபிட். ஃபார் எக்ஸாம்பிள், த பர்சன் தட் ஐ வாண்ட் டு மேரி வந்தோன்னே சாவி அப்படி உட்டி கடாசிட்டு போகிற பர்சனாக இருந்ததுன்னா இதை நீங்கள் இன்னும் 50 வருஷம் பொறுத்துக்கணும். ஏன்னா அவங்க மாற போகிறதில்ல, உங்களுடைய வேலை அவங்கள மாற்றுறதும் கிடையாது. இந்த கீ வேற எங்க வச்சாலும் பரவாயில்லன்னு உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னா யூ வின் த வார். இல்லைன்னா இந்த வெட்டிங் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெயிலியர். அந்த பிள்ளை டெய்லி சாவியை கொண்டாந்து நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல போட்டுருதுன்னு வைங்க, தினம் நீங்கள் எடுத்து மாட்டணும். ஒரு விஷயம்தான், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சுட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா லைஃப் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களை மாதிரி மாற்றணும்னு முயற்சி பண்ணுறீங்க. அங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை. நீ ஏன் சாவி கொண்டாந்து போட்டா, ஏன் மாட்டலை? நீ இதை கேட்டு கையை நீட்டு அந்த சாவி எடுத்து இப்படி மாட்டிருந்தா வேலையே முடியும். அது அவங்க பழக்கம், அது உங்க பழக்கம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க பண்ணிட்டு போங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டு போறாங்க. ஒய் ஆர் யூ